ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து ஒரு இஸ்லாமிய பெண் அவங்க வந்து அவங்களோட கனவு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தன்னோட ஃபேமிலி இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க அப்பா அம்மாலாம் ஒத்துக்கலை. அவங்க வந்து அதெல்லாம் தாண்டி அந்த சமுதாயம் சொசைட்டியில் வந்து நிறையா பெரிய மனுஷங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் தாண்டி தன்னோட கனவு ஃபுல்ஃபில் பண்ணாங்களா அப்படின்ற கதை தான் அந்த கதை. இந்த கதை வந்து மிக சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து மலையாள மூவி. வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள். ஓகே காய்ஸ், இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு சின்ன பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க அம்மா அவங்க பாட்டி கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்படி பிள்ளை பற்றதுக்கு எனக்கு ஊமை பிள்ளையை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே அங்கேருந்து மெழுகுவர்த்தி ஆஃப் பண்ணி நைட்டு அப்படி தூங்கிடுறாங்க. தூங்கினதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்க அப்பாவும் அவங்க அப்பா வந்து வீட்டுக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் அவங்க பாட்டி வந்து ஏன் நைட்டில் எங்கே போனால் இப்போ வர அப்படி சத்தம் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அவங்களுக்கு சின்ன கமெண்ட் போயிட்டு திரும்பி ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைகளை எடுத்துகிட்டு போகிறாரு. போகிறப்ப மீன்காரங்கள்ட்ட நல்லா வாயிடுறாங்க. அப்புறம் அவங்க அண்ணா போய் இறக்கி விட்டு போகும்போது அவங்க அண்ணா சொல்கிறாரு, நீ வாயாடின்னு சொன்னாங்களா மாரியுமே தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா கலாச்சிட்டு போயிடறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அண்ணா வந்து மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கம்மியில் வளர்த்துட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் அப்படியே காமிக்கிறாங்க. இவங்க ஃபேமிலி படம் தான், சும்மா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ அப்படியே ஃபுட்பால் கிரௌண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஃபுட்பால் மலையில் விளாண்டுருக்காங்க. இப்போ கோல் கீப்பர் யார் நிற்கிறாரு அப்படின்னா நம்ம ஹீரோயின் தான் கோல் கீப்பராக நிற்கிறாங்க. அவங்க கோலை விட்டுறாங்க. ஸோ அதை பார்த்து அந்த திட்டுறாங்க. அவங்க அம்மா அப்புறம் வந்து அந்த பிள்ளையை திட்டிட்டு கூப்பிட்டு போகிறாங்க, எதுக்கு மலையில் நினைகிற அப்படி சொல்லி. அப்புறம் வீட்டில் துவட்டி விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவங்க அப்பா வந்து கரெக்டாக வந்து உள்ளே என்றாரு. அவரு துண்டை கொடுத்து துடைக்க விட்டுட்டு அப்படியே அதுக்கப்புறம் பிள்ளை என்ன பண்ணுன்னு பார்த்தா பிள்ளை வந்து டிவியில் வந்து டாமன் செடி பார்த்துருக்காங்க. அப்படியே அதை பார்த்துக்கிட்டே கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க. ஸோ பார்த்துக்கிட்டே அதை வாயாடின்னு சொல்லி அமுழுக்காங்க. திரும்பி வளர்ந்ததுக்கப்புறம் அதே மாதிரி பண்ணுறாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்னா, நம்ம பிள்ளை வளரவே இல்லை, அப்படியே தான் இருக்கா அப்படி சொல்லி அப்படியே அந்த படத்தோட பேரை போகிறாங்க. சேசம் மைக்கேல் ஃபாத்திமா அப்படின்ற ஒரு மூவி தான் அந்த மூவி. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும் பேசிட்டுருக்காங்க. அவங்க அப்பா என்ன கேட்குறாங்கன்னா, லோன் எவ்வளோ அப்ளை பண்ணிக்க அப்படின்றப்ப 30 லட்சம் அப்படின்றாரு. ஸோ கூட அவங்க அப்பா கோவப்பட்டு வெளியே போயிடறாரு. அவங்க அண்ணா வெளியே கோச்சிக்கிட்டு அவங்க அண்ணா வெளியே போயிடுறாப்புல. அதை பார்த்த ஹீரோயின், இவங்க தான் நம்ம ஹீரோயின், இவங்க போய் என்ன சொல்கிறாங்க, சமாதானப்படுத்துறாங்க அவங்க அண்ணா போய், விட்டுடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி சிரிச்சு பாட்டுட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஃபுட்பால் மேட்ச் எப்போ நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு அதையும் கேட்டுட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீ ஷாப்பில் வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டு பிரச்சனை. ஸோ அதை பிரச்சனை பார்க்குறேன்னு வராங்க. இந்த மாதிரி வேறு பொண்ணு கூட நீ வந்து அஃபேரில் இருக்க அப்படின்னு சொல்லி செல்லை வாங்கி டீயில் போட்டு முக்கிட்டு இதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நீ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமாக கலாய்ச்சி விட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டு அழுகும்போது விடுப்பா வேணும்னா என்ன வேறு பயலாக இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பிளேயரை காமிக்கிறாங்க. அவங்கள பார்த்து ரசிக்கிறாங்க. அப்படியே ஃப்ரெண்டு கலாய்க்கிறாங்க, வேறு 3 நட்டு தான் லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து மேட்ச் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க. நல்லா வீட்டில் பார்த்தா மேட்ச் பார்த்துக்கிட்டு ஃபன் பண்ணிட்டுருக்காங்க அவங்க அண்ணனும் அவங்களும் வேறு டீமு. அப்போ வந்து ஹீரோயின் வந்து விசில் ட்ரை பண்ணுறாங்க, விசில் வரல. அண்ணாட்ட ப்ராக்டிக்ஸ் கொடு அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க அண்ணா வெளியே போயிட்டார். டக்குன்னு அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டில் வந்து ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா கமெண்ட்ரி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. என்ன பண்ணுற முடிச்சிருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்ட் தான் சொல்கிறாரு, நீ வேணால் வாயாடி உன் தங்கச்சியை கூப்பிடு, அவங்க நல்லா கமெண்ட் பண்ணுவாங்க அப்படி சொல்கிறப்ப ஹீரோயினும் அவரும் கூப்பிட போகிறாரு. பரவாயில்ல, ஹீரோயின் வந்து விசில் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஒருத்தங்கிருந்து வரான், அவனை பார்த்து சிரித்த மாதிரி சிரிக்கிறாங்க. சிரித்தவும் அவங்க அம்மா வந்து ஏன்ப்பா சிரிச்சா அப்படி சொல்லி திட்டுறாங்க. திட்டு உள்ளே கூப்பிட்டுப்பாங்க. எதனால் சிரிச்சா அப்படின்றப்ப, இல்லைம்மா சும்மா விசில் அடிக்க ட்ரை பண்ணேன், எனக்கு விசில் அடிக்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா ஒரு வருஷம் ஸ்டன்னாக நின்றுட்டு ஒரு வருஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிட்டாங்க. அப்புறம் போய் அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி தேங்காய் அங்கே விழுந்துருக்குது, தேங்காய் எடுத்துகிட்டு வாங்க அப்படி சொல்லி அவங்க அப்பாவை அனுப்புகிறாரு. அவங்க அப்பாவும் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகிறாரு. போனதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா வேலை வந்து உட்காந்து அவங்க அப்பா பட்டாம சொல்லி அவங்க அப்பா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் ஹீரோயின் அம்மா வந்து விசில் வச்சு காமிச்சாங்க. விசில் வச்சுன்னா ஹீரோனுக்கு பெரிய செம்ம என்ஜாய்மெண்ட் ஆகுது. ஸோ அதை அப்படியே ஹீரோயின் சொல்லி தராங்க. ஹீரோயின் ட்ரை பண்ணுறா, வரல. 2வது ட்ரை பண்ணும்போது பயங்கரமாக விசில் சவுண்டு கேட்டுருது. கேட்டுனே ஹீரோனோட அப்பா திரும்பி பார்க்குறாரு. அதை நினச்சி அப்படி சிரிச்சுக்கிட்டாங்க ஹீரோயின் அம்மாவும் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக. ஸோ அப்படியே அவங்க அண்ணா வந்து மேட்ச்சுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு போய் ஒரு கடையில் உட்கார வச்சு அது வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுற ஆளில் பண்ணு அப்படி சொல்கிறாரு. ஸோ அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கிரவுண்டை காமிக்கிறாங்க. கிரவுண்ட் நல்லா பெரிய கிரவுண்டு, அதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த கிரவுண்டோட பெரிய வியூ தான் காமிக்கிறாங்க. கிரவுண்டு நல்ல கிரவுண்டு தான். ஸோ அப்போ அந்த இதில் வந்து ஹீரோயின் வராங்க. அதுக்கப்புறம் அவங்கள அழைச்சி கூப்பிட்டு போகிறாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்து கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களும் கமெண்ட்ரி பண்ணுறாங்க. கமெண்ட்ரி பண்ணும்போது சூப்பராக ஒவ்வொரு வயசுமே சும்மா செம்மையாக கமெண்ட்ரி பண்ணுறாங்க. ஸோ கமெண்ட்ரி பண்ணுறத பார்த்துட்டு அந்த மக்கள்லாம் கைத்தட்டி என்ஜாய் பண்ணுறாங்க. சூப்பராக பண்ணுறீங்க, ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த இதுக்கு வந்து வராங்க கெஸ்ட்டெல்லாம், அவங்களாம் பார்த்துட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க, வெல்கம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ அப்படியே மேட்ச் முடியுது. ஸோ அதுக்கப்புறம் பூரா கிளம்பும்போது வந்து அந்த கெஸ்ட்டு வந்து சூப்பராக மோட்டிவேட் பண்ணுறாங்க, நல்லா நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது கேட்டு ஹீரோயின் வந்து செம்ம ஹாப்பியாக ஆகிறாங்க. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிற ஜாலி மைண்டாக போகிறாங்க.
ஸோ அப்படியே வந்து வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போய்ட்டு நெக்ஸ்ட் மேட்ச் நடக்குது. அந்த மேட்செல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரசிக்கிறாங்க. அப்படியே டான்ஸு அந்த சாங்ஸு டான்ஸ்லாம் ஆடுறாங்க. ஸோ அப்படியே அவங்க ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போகிறாங்க. மேரேஜுக்கு போகிறப்ப அவங்க அம்மா வந்து என்ன இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணாடி கழட்ட சொல்கிறாங்க. கண்ணாடி கழட்டிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோட்டோ எடுக்காங்க. அதை ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இவங்களும் போய் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு அவங்கள கலாய்ச்சிட்டு அவங்களுக்கு தேவையானலாம் செஞ்சுட்டு அப்படியே ஜாலியாக வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த ரசிக்கிறாங்க. அந்த இடத்த வந்து சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க எந்திரிச்சு கீழே வராங்க. கீழே இறங்குறாங்க. ஸோ இறங்குறத பார்த்துட்டு ஹீரோனோட ரிலேட்டிவ் ஒருத்தர் பார்க்குறாரு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நல்லா நோட் பண்ணிட்டே இருக்கும்போது தெரியுது. தான் காமெடி மேன் படத்தில் வந்து சூப்பராக காமெடி பண்ணுவாப்புல. செம்ம என்ஜாய்மெண்ட் ஆகும் ஒருவாட்டி பார்க்கவே. ரிலேட்டிவ் தான், பட் வந்து ஹீரோனை வந்து ரொம்ப வந்து டீமோட்டிவேட் பண்ணுவார். ஒன்றத்துக்கு ஆக மாட்டா அப்படின்னு சொல்லி. ஸோ ஹீரோயின் கமெண்ட்ரி பண்ணுறத பார்த்துட்டு பூரா வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. கமெண்ட்ரி பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லி அங்கே இருக்க பசங்களாம் செல்ஃபி எடுத்துருக்காங்க. அதை வந்து ஹீரோனோட அப்பாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது கூப்பிட்டு திட்டுறாங்க. என்ன பொண்ணை இப்படி வளர்த்துருக்க வச்சிருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து திட்டுறாங்க. உனக்கு தேவையா அதெல்லாம், அவங்க பிடிச்சிக்கவங்க பண்ணுறாங்க, நீயே அதை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்த்தா வீட்டில் வந்து ஹீரோயினுக்கு வந்து கல்யாண பேச்சு எடுத்திருக்காங்க. ஸோ பொண்ணு பார்க்குறதுக்காக வராங்க. நீ வந்து பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அம்மா வந்து சும்மா பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஓகே சொல்லு, இல்லைனா விட்டுரு, எதுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப இல்லைம்மா லைஃப்பில் நான் நிறையா வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோயின் அப்பா வந்து திட்டுறாரு. இல்லை நீ பண்ணி தான் ஆகணும், பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாச்சு வெளியே கோச்சிட்டு போயிடறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கெஸ்ட்டு வந்து பேசுகிறாங்க. ஸோ அப்படியே வந்து பொண்ணு பார்க்க வர டைம் வந்து ஹீரோயின் அம்மா வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இப்போ சொல்கிறாங்க, நீ வந்து வாய் பேசாமல் இருந்தால் போதும், வாயாடுமே சத்து பேசிட்டே காதோனத்தோண்டு அப்படின்னு சொல்லும்போது எப்படிம்மா இருக்கிறது அப்படின்றப்ப தெரியும் தான், கொஞ்சம் அளவாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. ஸோ அப்புறம் பொண்ணு பார்க்குற மூமெண்ட் வருது. ஹீரோயின் வெளியே வராங்க. இவர் தான் படத்தோட மாப்பிள்ளை. ஹீரோயினும் ஹீரோ அந்த மாப்பிள்ளையும் போய் பேச போகிறாங்க. சொல்கிறப்ப தனியாக பேசலாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க கூப்பிட்டு போய் இப்போ ஃபுட்பால் பத்தமான பேச்சாக பேசிட்டாங்க. இப்படிலாம் விளாடணும், இப்படிலாம் தெரியுமா, பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுருக்காங்க. நம்ம அவர் ஓடிறாரு. ஓடுனதுக்கப்புறம் அந்த மாதிரி அடுத்த ஒரு ஸ்டேடியத்தில் வந்து இங்கே தான் நீ கமெண்ட்ரி பண்ணணும் ஆசைப்பட்றேன், நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. வீட்டில் வந்து ரிலேட்டிவ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. என்ன பொண்ணு இப்படி வளர்த்துருக்கீங்க, ஒழுங்கா வளர்க்கலையா அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோயின் கோவப்படுறாங்க. நீங்கள் எப்படி சொல்லலாம், எனக்கு அது பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி அவங்க கொஞ்சம் கோவப்படுற காட்டுற மாதிரி ஒருமே இப்படி பேசினா அடிச்சு போடுவேன், நீ கூட்டத்தில் 10 நாள் கோவப்படல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்த ஹீரோயின் வந்து படிப்பு விஷயமா வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹீரோயின் அப்பா வந்து வேணாம், இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி லெட்டர் எடுத்து கொடுக்குறாங்க ஹீரோயின் வந்து அவங்க அண்ணாட்ட, அதை படிச்சு காமி அம்மாட்ட அப்படின்றப்ப அவங்க படித்து காமிச்சிட்டு இல்லைம்மா அவர் வேலைக்கு தான் போகிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து அவங்களும் ஜிலேபிலாம் கொடுத்து ஜாலியாக்காங்க. ஸோ அவங்க அப்பாட்ட வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரிப்பா லைஃப்பில் வந்து நான் பெருசாக ஆசைப்பட்றேன், இந்த மாதிரி கமெண்ட்ரி பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்குது கிரவுண்டில் ஃபுட்பால் மேட்ச்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்லும்போது அவங்க அப்பாவும் ஃபஸ்ட்டு இல்லைம்மா அப்படி சொல்லி எடுத்து வச்சுறாரு. இல்லை நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது வந்து ஹீரோயின் அப்பா வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு. உனக்கு பிடிச்சத பண்ணு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுறாரு. ஸோ அடுத்த நாள் வந்து அவங்க வெளியூருக்கு வந்து வேலைக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஒரு லேபில் போய் உட்காந்து செல்லுன்ட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த லேபோட ஓனர் வந்துட்டு பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லி திட்டுறாரு. இல்லை சார், இந்த மாதிரி வேலைக்கு வந்திருக்கேன், லீவு எப்போ சார் இங்கே விடுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்தன்னைக்கே லீவா அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. லீவ் எதுக்கு அப்படின்னு கேட்குறப்ப ஹீரோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறையா ஜாமான் வாங்க வேண்டியது இருக்குது, வீட்டுக்கு தேவையான மெட்டீரியல் வாங்க வேண்டியது இருக்குது, ஸோ அதனால தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட போயிட்டு ரசரசன்னு பேசிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஹீரோ வந்து ஒரு மாதிரி என்னடா பேசக்கூட கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. டக்குன்னு ஃபோன் வந்துடுது. ஃபோன் வந்து சத்தமாக பேசுகிறாங்க. திரும்பி அவங்க அமைதியாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது வீட்டில் வந்து சொல்லிட்டு ஏன்டி இப்படி பேசிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப உன் பேசுகிறது நிறையா இருக்குது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது டக்குன்னு வந்து ஓனர் வந்துடுறாரு. டக்குன்னு அவங்க சமாளிக்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி கமெண்ட்ரி பண்ணணும் ஆசை, நான் லைஃப்பில் பெருசாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், பட் வந்து என்னால் முடியலை, ஸோ அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பேசின வீடியோவை காமிக்கிறாங்க. அதை பார்த்து எக்ஸாம்பிள் ஜாலியாகிறாங்க. நெக்ஸ்ட் நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்டை எழுப்பி இந்த மாதிரி நிறையா இடத்துல போக வேண்டியது இருக்குது, நிறையா இடத்துல பேச வேண்டியது சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேரளா ஃபுட்பால் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய்ட்டு ஒரு ஆளை பார்க்குறாங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வெயிட் பண்ணுறப்ப ஹீரோட ஃப்ரெண்டு வந்து வேலை கிளம்புறேன்னு சொல்லி போகிறாங்க. ஸோ இவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க. அப்படியே இது மிட்டாயெல்லாம் சாப்பிட்றாங்க. மன்ச்சு நினைக்கிறேன் சாப்பிட்டு அந்த செக்யூரிட்டி வேணாம் அப்படின்னு சொல்லி வந்து கரெக்டாக சொல்கிறாரு. அப்போ கரெக்டாக ஆள் வர்றாங்க. இவங்க தான் அந்த அரசியல்வாதிகள். இவங்க என்ன சொல்கிறாங்க, கமாண்ட்ரியா நீயா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க. அந்த வீடியோ பாருங்கள் சார் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி பங்கமாக கலாய்ச்சிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது இவெல்லாம் வந்து கமெண்ட்ரி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அடுத்து இன்னொரு ஆள் காமிக்கிறாங்க. ஸோ அப்புறம் கமெண்ட்ரி சூப்பராக இருக்குது, நீங்கள் சிவா அப்படின்ற ஒரு ஆளை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ப்ரெஸ்ட்டை வந்து சொல்கிறாங்க. உங்கள் கீழே ஃப்ரெண்டு வந்து ஒரு ப்ரெஸ்ஸாக இருக்கார், அவர் சொல்லும்போது அவங்களும் ஓகேன்றாங்க. அப்புறம் இவங்க தான் கோச்சு, இது ஃபுட்பால் ஸ்போர்ட்ஸு.
ஸோ அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. அவங்க வந்து அது எங்கள் கையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு ஆள்கிட்ட அப்படி பேசுகிறாங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலலாம் ஃபோன் போட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா கமெண்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே வந்து ஒரு பெம்பளை பிள்ளை எப்படி வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி டீமோட்டிவேட் பண்ணுறாங்க. அடுத்து ஒவ்வொரு பிளேயராக காமிக்கிறாங்க. ஒரு பிளேயரு, அந்த இடத்துல இருக்கிற ஆள், இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த இப்படிலாம் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. ஒரு ஆளாக வந்து இல்லை நாங்கள் கூப்பிட்றோம் உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் டக்குன்னு அதை நினச்சிட்டே மயங்கி விழுந்துடுறாங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. விடு பார்த்துக்கலாம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணும்போது ஹீரோயின் ஒரே ஹாப்பியாகிடுது. டக்குன்னு ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டக்குன்னு வந்து அவங்க வந்து விசில் அடிச்சிடுறாங்க. விசில் அடிக்கும்போது சுற்றி இருக்கலாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த பொண்ணை பண்ணுற பார்த்து சாப்பிட்டு ஹாப்பியாகிடுறாங்க. திரும்பி மறுபடியும் லிஸ்ட்டு போட்டு திரும்பி இந்த இடத்துக்கு முதல்ல திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க வந்து தொழுகிறது இந்த ஒரு சின்ன ஒரு சேடு மாதிரி பாட்டாக காமிப்பானுங்க. அப்புறம் ஒரு இடத்துக்கு ஃபுட்பால் விளாண்டுருக்காங்க. அங்கே போய் விளாட்டத்தை வேடிக்கை பார்த்துருக்காங்க. ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காரு என்ன அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஏதோ கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு திரும்பி வந்து அந்த அரசு பேசுகிறாங்க. அவங்க என்னன்றாங்க நான் கூப்பிட்றேன்ல நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வீட்டில் அவங்க அம்மா அப்பா ஃபோன் பண்ணிட்டு பேசுகிறாங்க. எப்படி இருக்க என்னன்னு கேட்குறப்ப நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தாங்க அப்படின்ட்டா ஒரு ஆட்டோவில் வந்து ஏறி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய்ட்டு ஃபுட்பால் விளாட பார்க்குறாங்க. திரும்பி அங்கே போய் எதனா கேட்குறப்ப அவனை கூப்பிட்றேன் நீ ஏன் வெயிட் ஏன் அப்படி ஃபோன் பண்ணி கூப்பிட்டே இருக்க ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சத்தம் போடுறப்ப திரும்பி அவங்க வெளியே போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. ஸோ இப்படியே போகிற இடத்துல ஒவ்வொரு இடத்துலையுமே டைம்ஸ் ஆகிறாங்க. பட் அந்த இடத்துல வந்து அவங்க வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க, லேப் வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. அவங்க பஸ்ஸில் போகிறாங்க. போகும்போது ஒரு சாட் வருது. அவங்க ஃப்ரெண்டு ஒரு நம்பர் அனுப்பி இந்த நம்பரை பார்த்து பேசு அப்படின்றாங்க. அங்கே போயிட்டு அவங்க பேசுகிறாங்க. நல்லா ஜாலியாக வந்து அவங்க நான் எந்த ஊர் அப்படின்னு பேசிட்டு சாரி மேம் நான் அப்படி வந்து ஓயாமல் அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பேன் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அப்செட் ஆகி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க பரவாயில்ல இதெல்லாம் என்ன இருக்குது பேசலாம் ஜாலி ஜாகஜம் தான் அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு வந்து ஒரு ஆள் வராரு. ஒரு பிளேயர் அவர் வரப்போ அவர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் வந்து யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு கேஷுவலாக போகிறப்ப சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. திரும்பி வந்து பேசுகிறாங்க. ஒரு பழைய பிளேயரை பார்த்துட்டு சரிங்க அந்த பிளேயர் தானே எவ்வளோ சூப்பராக ஆடுவீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசிக்கிட்டே போகிறாங்க. அடுத்து பார்த்தா ஹீரோயின் வந்து பேச பண்ணுறாங்க. திரும்பி அந்த பழைய இடத்துக்கு போகிறாங்க. போய் சாதா வாய்ப்பு கிடச்சா அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கையில் ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்து ஒரு ஆங்கர் வேலை ஒன்று இருக்குது ஸோ அதை நீ பாரு அப்படின்னு சொல்கிறப்ப இது ஒரு பெஸ்ட்டான லைஃப் அப்படின்னு சொல்கிறப்ப சார் எனக்கு வந்து நான் பிடிச்சதான் பண்ண ஆசைப்பட்றேன், இந்த வேலைலாம் எனக்கு தேவையில்லை, நான் என்னோட பெஸ்ட்டே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வெளியே கிளம்புறாங்க அதை கையில் கொடுத்துட்டு. ஸோ அது அப்படியே அவங்களால முடியுது. வீட்டுக்கு போய் என்னடா இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப வெறும் கூப்பிட்டான் என்னை வந்து பார்க்க சொன்னான் அப்படின்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்ட்டை சொல்கிறாங்க. அவங்க என்ன அப்படின்னு சொல்லி ஆமாம் அப்படின்னு திரும்பி போகிறாங்க. அங்கே போனால் அவன் வந்து பேசுகிறான் ஜாஜமாக. திரும்பி பக்கத்தில் வந்து டக்குன்னு வந்து உட்காடுறான். உட்கார பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து ஒன்றுமே பேசலாம். அவங்க கேஷ்லாம் இருக்காங்க. உட்காந்துருக்கப்ப டக்குன்னு வந்து தொடுறப்ப மேலே கை வச்சுறப்ப என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு செல்லை எடுத்து அந்த அவரோட மகளும் இவங்களும் ஃப்ரெண்டு. ஸோ நீங்களும் உங்கள் மகளும் நானும் ஃப்ரெண்டாக இருக்கோம். ஸோ நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்றத நான் வந்து உங்கள் மகள்கிட்ட சொன்னேன் அப்படின்டா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தயவுசெய்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரோடையும் நடந்துக்கிட்டீங்க அப்படின்டா நம்ம பிரச்சனை பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அந்த பிளேயர் வந்து ஒரு ஆள் கூப்பிட்டு போகிறாரு. அவர் சொல்கிறாரு நல்லா நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, இருந்தாலும் சிவா நாளைக்கு ஒரு இடத்துக்கு வருவார் அந்த இடத்துல போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப நெக்ஸ்ட்டு சிவா பார்க்குறதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஐஎஃப்எல் இடம் தான் அந்த இடம். இந்த இடத்துல வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கான ஆள் சூஸ் பண்ணுவாங்க. தண்ணி குடிக்க போகிறாங்க வெளியே இவங்க. ஸோ இப்போ தண்ணி குடிச்சிட்டு வரும்போது டக்குன்னு கார் கிராஸ் ஆகுது. அந்த காரை பார்த்தீங்கன்னா ஓடியாடுறாங்க சிவா அதில் போவார் அப்படின்ட்டு. அங்கே பார்த்தா டக்குன்னு உள்ளே வராங்க. இவங்க கேட்ட போட்டுறாங்க. அண்ணா ஏண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது மிஸ் பண்ணிட்டே வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா சிவாட்ட வந்து இந்த மாதிரி அவங்க நடந்ததை சொல்கிறாங்க. அந்த பிளேயர்கிட்ட வந்து அந்த பொண்ணை கூட கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா போய் போகிற சப்போஸ் அடிச்சு போடுறான் எல்லாத்தையுமே. அடிக்கும் அடுத்த நாள் வந்து இந்த விஷயம் ஹீரோயின் தெரியுது. ஹீரோயின் போய் ஏன் இப்படிலாம் பண்ண எதாக இருந்தாலும் பேசி இருக்கலாம், இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு அவங்க கூப்பிடவும் டக்குன்னு கிளம்புறாங்க. பஸ்ஸில் போய்ட்டு டக்குன்னு அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஊரில் போய்ட்டு அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாத்தையும் மாற்றி பேசிட்டு ஜாலியாக பேசுகிறாங்க. ஏன்ப்பா அந்த மாதிரி எனக்கு ஆசைப்பா, அதெல்லாம் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா, கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து ஒரு இடத்துல கமெண்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இடத்துக்கு கமெண்ட்ரி பண்ண போகும்போது டக்குன்னு உள்ளே விட மாட்டுறாங்க. உள்ளே வரக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப என்னன்னு உள்ளே பார்க்கலாம்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. அப்போ வந்து ஒரு செக்யூரிட்டி வந்து அவங்க தான் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சொல்லப்போ நல்லா பார்த்தா திரும்பி அந்த அரசியல்வாதி தான். அதையும் கெடுக்க வந்துட்டாங்க. இங்கே வீட்டில் வந்து ஒரு சண்டை. அவங்க அப்பா அவங்க அண்ணன் அவங்க அம்மாலாம் திட்டுறாங்க. இதுக்கு தான் நீ அங்கே போனையா, படிக்க போகலையா அப்போ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்குது, நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. திரும்பி போய்ட்டு தெரியாமல் நைட்டு வந்து கிளம்பி ஊருக்கு போயிடுறாங்க. ஊருக்கு போய் அவங்க ஃப்ரெண்டை பார்த்து அவங்க ஃப்ரெண்டு வந்து வேறு ஆளை காமிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி.
அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எனக்காண்டி தான் போய் அந்த பிளேயர் போய் அவங்க அடித்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து நியூஸில் வந்துடுது. நியூஸில் வந்தோடனே ஹீரோயின் ஃப்ரெண்டும் ரொம்ப அப்செட் இருந்தாங்க. ஐயோ பிரச்சனை ஆக போதே இதனால் சொல்லி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க ஃபோன் எடுக்கலை. ஸோ நைட்டே வந்து அவர் வந்து பிளேயர் வந்து அடிச்சு போடுறாங்க. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆஸ்பத்திரியில் வச்சு பார்க்குறாங்க. ஸோ திரும்பி வந்து அவங்கள பிளேயர் அணி ஆகணும் முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்து திரும்பி அவர் கிரவுண்டில் விளாட வந்திருக்காரு. ஸோ கிரவுண்டில் வந்து ஒவ்வொரு விளாண்டுட்டு நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணி விளாண்டுருக்காப்புல. ஸோ அடுத்த வந்து சாரிங்க என்னால் தான் வந்து அவங்கள அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ வந்து இல்லை நான் செல்லு காணாமல் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், எனக்கு இனிமேல் பிரச்சனை இல்லை அதனால் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு ஆசீர்வாதம் சொல்கிறாரு. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. அப்புறம் ஒரு பார்க்கில் வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டேவில் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ ஹீரோயின் அங்கே போயிருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு தான் அவங்கள வந்து ஆங்கரிங் பண்ணிருக்காங்க. அவங்க மைக்கில் சொல்கிறாங்க, இது வரைக்கும் நீங்கள் நல்லா பண்ணீங்க, இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து கமெண்ட்ரி பண்ணுவாங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்க டாம் அண்ட் ஜெர்ரி வீடியோ வந்து ப்ளே ஆகுது. அதை பார்த்துட்டு வந்து ஹீரோயினுக்கு நல்லா கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி டாம் வருது, அப்படி ஜெர்ரி வருது அப்படி சொல்லி நல்லா கமெண்ட்ரி ஒவ்வொரு கமெண்ட்ரி பண்ண அவங்களுக்கு ஹாப்பியாகிடுது. குழந்தைங்களாம் கைத்தட்டி வைக்கிறாங்க. மிட்டாயெல்லாம் தராங்க கையில். ஸோ அதில் பார்த்தா ஒரே ஒரு 5 ஸ்டார் கவரில் மட்டும் ஒரு அட்ரஸ் இருக்குது. சிவாட நேம் போட்டு டக்குன்னு வெளியே ஒரு பார்த்தா அந்த கார் கிளம்புது. ஸோ வந்து அதை பற்றி வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசுகிறப்ப டக்குன்னு வந்து அந்த வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா வந்துடுறாரு. அவங்க அப்பா வந்து அடித்து பஸ்ஸில் ஏற்றி ஒரு 2ல ஏற்றி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஹீரோட அப்பா, அண்ணா, ரிலேட்டிவ் அந்த டிரைவர் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து முக்கியமான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, நம்ம அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கணும், அண்ணா நீயாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா சொன்னால் அவங்க அண்ணா நம்ப மாட்டார். டக்குன்னு சாப்பாடு இடத்துல நிற்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் என்னை கடத்திட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னனாக்கும் எல்லாத்துக்குமே அரசு தான், எல்லாமே ஜெயிலுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து அதை பற்றி யாருமே கண்டுக்காமல் இருந்திருக்காங்க. டக்குன்னு வந்து அண்ணா இப்படி இந்த மாதிரி வாய்ப்பு கிடச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயின் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. உங்கள் அண்ணாட்ட வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கோண்ணா, பாருங்கள் உங்களால் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப, அப்படியா நல்ல விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா வந்து கூப்பிட்டு போகிறாரு அந்த இடத்துக்கு. வந்து டக்குன்னு அவங்க போய் அந்த அட்ரஸ்லாம் காமிச்சு கொடுத்த இதெல்லாம் காமிச்சு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் நம்ம ஆள் கௌதம் மேனன் உள்ளே இருப்பாப்புல. வேறு லெவலாக இருக்கும் இவரோட என்ட்ரி, எதிர்பார்க்கவே முடியாது யாருனாலுமே. டக்குன்னு வந்து ஹீரோயின்ட்டு வந்து நீங்கள் பண்ண வந்து எங்கள் மகன் ரொம்ப சந்தோஷப்பட்டா, அவர் வீடியோ பண்ண அந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு கையில் ரிமோட் எடுத்து ஒரு பழைய மேட்ச் போட்டு விட்றாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படி பக்கத்தில் கேட்குறப்ப, என்ன பார்த்துக்கிட்டே சொல்கிறாரு என்ன இருக்க போதில் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க. சிவாவும் சாரி நீங்கள் வந்து நல்லா பண்ணீங்கன்னு நினச்சேன், பட் அதை பார்த்துக்கிட்டே கமெண்ட் பண்ணக்கூடாது, இது நிறையா விஷயம் இருக்குன்னு சொல்கிறப்ப சரி சார் போகிறப்ப 2 வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. அதை பார்த்து திரும்பி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, பால் வந்து இப்படி அடிக்கணும், இந்த சேஃபில் அடித்தா கரெக்டாக இருக்கும், அந்த காற்றோட திசை வேகத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கணும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, ஃபுட்பால் பாஷை ஏன் அப்படி இந்த அளவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது டக்குனு கௌதம் வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் நல்லா பண்ணீங்க, இந்த மாதிரி மேட்ச்சுக்கு கமெண்ட் பண்ணுறப்ப இப்படி வரக்கூடாது, நீட்டாக வரணும் அப்படின்னு சொல்லும்போது திரும்பி பார்த்தா ஒரு சீனில் கடைசி சீனில் பார்த்தா அவங்க வந்து ஒரு ஸ்டேடியமில் நடந்து போயிட்டுருக்காங்க கமெண்ட்ரி பண்ணுறதுக்காக. ஸோ அப்படியே சிரிச்சிட்டே போய் அந்த கமெண்ட்ரி பண்ண இடத்துக்கு போனால் அங்கே வந்து 2 பேர் வந்து இப்போ நம்ம கூட கமெண்ட்ரி பண்ணது ஹீரோயின் பாத்திமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயின் ஒரே ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட் ஆயிடுது. ஸோ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டா டக்குன்னு வந்து ஒரு இடத்துல உட்காந்து கையில் மைக் எடுக்கிறாங்க. எடுத்து அங்கே விளையாடுற மேட்ச்சை வந்து பார்த்து கமெண்ட்ரி பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து அவங்க அப்பா டிவியில் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் அப்படியே கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க பாட்டி, அவங்க அம்மா எல்லாத்தையும் டிவியில் செசமாக போயிட்டு இருக்குது. அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க எல்லாமே வந்து பார்த்து சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல நம்ம ஹீரோயின் பெரிய ஆகிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. இப்படி அந்த படம் ஹாப்பி எண்டிங்காக முடியுது. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ புரியுதுங்களா, ஒரு இஸ்லாமிய பெண் வந்து அவங்க கஷ்டப்பட்டு அவங்க நினச்சதை வந்து நிறைவேற்றிட்டாங்க. ஸோ இந்த படத்தை வந்து எல்லா மெத்தடாலும் செய்ய முடியும், பெண்கள் ஆண்கள் எல்லாமே சமம் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தை நம்ம காமிக்கிறாங்க. இந்த படம் வந்து ஒரு மலையாள மூவி தான். படத்தை பிடிச்சிருந்தால் வீடியோ தயவுசெய்து பாருங்கள். தமிழ் டப்பிங் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.